ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஹோம்ஒர்க் சிக்கும் சாதா சிக்கும் கொஞ்சம் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எதனாலனா நம்ம வீட்டில் வந்து சிக்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நிற்க மாட்டேங்குது, எல்லாம் இறந்து போயிடுது. அதனால வந்து கடையில் தான் நேரடியாக ஹோம்ஒர்க் சிக்கு அப்புறமா சாதா சிக்கு வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுங்களுக்கு தானே செல்ஃபீடு வந்து வச்சுருக்கோம். தானே செல்ஃபீடில் தான் இருக்குது. நேற்று நம்ம கியூ போட்டு கூட்டினோம். இன்றைக்கி அது செல்ஃபீடில் தான் இருக்குது. இது வந்து அப்டேட் வந்து நான் டெய்லி கொடுக்க மாட்டேன், எப்போயா தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பேன். எதுக்காகனா இது வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்து பறந்து இறங்குறதுன்னு வந்து அப்டேட் வந்து டெய்லி கொடுக்க மாட்டேன். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படிலாம் ஏதாவது இது பண்ணுது, என்னென்ன ஏதாவது நோய் வந்துச்சுன்னா இல்லைனா ஏதாவது சேட்டை பண்ணிச்சுன்னா அந்த ஒரு மாதிரி வீடியோஸ் வந்து சாங்ஸ் வச்சு போடுறேன். மற்றபடி அது வந்து ஒரு வீடியோவெல்லாம் எடுத்து போட மாட்டேன். ஷார்ட்ஸில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவேன். ஷார்ட்ஸில் மட்டும்தான் போடுவேன். மற்றபடி இன்றைக்கி மட்டும்தான் வீடியோ போடுவேன். இன்றைக்குமே 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோலாம் போட மாட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இது பார்த்துக்கங்க. வந்து ஒரு 5-6 ஹோம்ஒர்க் இருக்குது. அப்புறமா நிறைய ஒரு 7 ஹோம்ஒர்க்கு 8 சாதா வச்சுருக்கேன். மொத்தம் 15 சிக்கு. இதில் வந்து ஒரே ஒரு காட்டுப்புறா சிக்கு மட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது நமக்கு பிடிச்சது. அது வந்து எங்கே இருக்குது? இதோ இங்கே நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ், மனையில் நிற்கும். இந்த இடத்துல என் கை வைக்க நேராக கீழே இருக்குது. இது வந்து ஒரு காட்டுப்புறா சிக்கு. நம்ம வீட்டுக்கு வந்து தண்ணி குடிக்க அப்படியே எடுத்து நம்ம கூண்டுக்குள்ளே விட்டு லாக் பண்ணியாச்சு. இதுக்குமே டேப் அடிச்சு இது தனியாக இருந்தனால வீட்டில் வந்து பார்த்து இப்போ வந்து நிறைய சிக்கு இருக்கிறனால அது கூட சேர்ந்து விட்டதுனால அது வரைக்கும் நின்றுட்டு. இதில் வந்து இன்னும் நம்ம அந்த பிளாக் ஹோமர் சிக்கை மட்டும் சேர்க்கலை. ஏன்னா அதுக்கு அந்த நிறைய அம்மை நோய் இருக்கிறதுனால இதில் விட்டு இதுக்கு அம்மை நோய் வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறதுனால அதை மட்டும் நம்ம சேர்க்கலை. மற்றபடி நான் எல்லாம் இதில் நிறைய ஹோமர் தான். பிளாக் வித் ஒயிட்டில் இருக்குது, ஒயிட் வித் பிளாக்கில் இருக்குது, செக்கர் வித் ஒயிட்டில் இருக்குது. எனக்கு பிடிச்ச நிறைய கலரில் இருந்து இருக்குது. இது போக நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து, அதாவது ஃபேன்சி புறா வந்து நிறைய காலி பண்ணிவிட்டு கர்ணப்புறா வந்து மாறலான் இருக்கோம். ஏன்னா எங்கள் அப்பா கொஞ்சம் கர்ணப்புறா வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கர்ணப்புறாக்க மாற்றலான் இருக்கேன். ஹோமர் சாதா கர்ணை நம்ம ஒரு 5 வகையான ஃபேன்சி மட்டும் வச்சுட்டு மீதெல்லாம் மாற்றலான் இருக்கேன். அது வந்து மாற்றினா உங்களுக்கு வந்து அதை அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி எதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் ஆனில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.